பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினாலே எலும்பு பிரகாஷ் யூடியூப் சேனல் மூலியமாய் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளில் கூட கிறிஸ்தவ பெண்களின் குரல் மூலமாய் சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம ஏவாளை குறித்ததான சில காரியங்களை பார்த்தோம். அவங்களுடைய நன்மைகள் தீமைகள் என்னவென்று பார்த்தோம். அடுத்தது பைபிளில் கூறப்படுற பெண் யார் அப்படின்னா, நம்ம எல்லாருடைய நினைவுக்கு வர்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா சாரால தான் நம்மளுக்கு வேதத்தில் செகண்ட் அந்த பார்க்கும் பொழுது அந்த பெண்கள் அந்த லிஸ்ட்டில் சாரால் அதை பற்றி தான் நம்ம பேசப்படுறோம். அந்த சாராளுக்கும் ஏவாளுக்கும் நடுவில் ஒரு கேரக்டர் இருக்குது பாருங்க. ஆதியாகமம் 6:1-2. மனுஷர் பூமியின் மேல் பெருக துவக்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்தபோது தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். இந்த மனுஷ குமாரத்திகள் அப்படின்ற ஒரு கேரக்டர் அங்கே வருது. அது யார் அப்படின்னா பெண்கள் தான். இதில் பாருங்க 3 காரியங்கள் இருக்கு. ஒன்று மனுஷர், அடுத்தது தேவகுமாரர், மனுஷகுமாரத்திகள். நம்ம சின்ன வயசுல நம்ம சபையிலாம் அதிகமாக இந்த கதை சொல்லியிருப்பாங்க. தள்ளப்பட்ட தூதர்கள் மனுஷருக்கு மேலே அவங்க போய் அந்த மனுஷர்கள் மனுஷகுமாரத்திகளை திருமணம் பண்ணி அவங்களுக்கு தான் ராட்சதர்கள் பிறப்பாங்க. இப்படிப்பட்ட அந்த கதையெல்லாம் நம்ம கேட்டிருப்போம் இல்லைங்களா? ஆனால் இந்த வேதம் நமக்கு அழகாக சொல்லுது. ஆதியாகமம் 4:26 சேத்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தான், அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். இந்த தேவகுமாரர் யார், மனுஷகுமாரத்திகள் யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஆதாமும் ஏவாளையும் ஆண்டவர் ஏதேனை விட்டு வெளியில தள்ளினதுக்கு அப்புறம் இவங்களுக்கு 2 பிள்ளைங்கள் பிறக்கிறாங்க. காயின் ஒன்று, ஆபேல் ஒன்று. இதுல காயின் பொல்லாங்கின் மகன், ஆபேல் தேவனுக்கு பிரியமான ஒரு மகனாக தான் வளர்ந்தாங்க. ஏன்னா அதனாலதான் அவங்களுடைய காணிக்கை தேவன் அங்கீகரித்தாரு. அதுக்கப்புறம் காயின் ஆபேலை கொலை பண்ணதுக்கு அப்புறம் ஆபேலுக்கு பதிலாக எனக்கு தேவன் ஒரு குழந்தை கொடுத்தாரு, குமாரனை கொடுத்தாருன்னு சொல்லி அந்த குமாரனுக்கு சேத் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அப்போ இந்த சேத் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆதாம் ஏவாளுக்கு பிறந்த பிள்ளை. இந்த சேத்துக்கு அப்புறம் அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். ஆதியாகமம் 4:26 இந்த சேத்துல இருந்து பிறக்கிற பிள்ளைங்க பாருங்க, இவங்க தான் தேவனை தொழுது கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு மேல பாத்தீங்கன்னா காயினுடைய வம்ச வரலாறு போட்டிருப்பாங்க. இந்த பிள்ளைங்க எப்படி இருக்காங்க பாத்தீங்கன்னா காயினை மாதிரி தான், ஒருத்தனை கொலை பண்றாங்க, இந்த மாதிரி காரியங்கள். அதுவே சேத்துல இருந்து பார்க்கும்போது ஆண்டவர் அழகா சொல்றாரு, தேவனை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். அப்ப இங்கிருந்து அவங்க தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பித்திருக்கலாம், அல்லது தேவனை ஆராதிக்க ஆரம்பித்திருக்கலாம், தேவனுக்காக வாழ்றதுக்கு ஆரம்பித்திருக்கலாம், தேவனை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். அப்ப இங்கிருந்து ஒரு சில கூட்டம் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்றவங்களா இங்க ஒரு கூட்டம் எழும்புறாங்க. அதுவே காயினுடைய சந்ததியை பார்க்கும் பொழுது அவங்க கொலை செஞ்சுக்கிட்டோ பாவம் பண்ணிட்டு இப்படிப்பட்டதான ஒரு சந்ததி அங்க உருவாகுது. அப்ப இதுல மனுஷகுமாரத்திகள் யார் அப்படின்னு பார்க்கலாம், மாம்ச பிள்ளைகளை தான் மனுஷகுமாரத்திகள்னு சொன்னாங்க. மனுஷகுமாரத்திகள் வேற யாரும் கிடையாது, காயின் மூலியமா அப்படியே பிறக்கிற பிள்ளைகள் தான் மனுஷகுமாரத்திகள். அதாவது மாம்சத்தின் பிள்ளைகள், மாம்சத்திற்கு ஏற்றபடி வாழ்கிற ஒரு கூட்டம். இந்த சேத்துக்கிட்ட இருந்து அப்படியே பிறக்கிற ஒரு சந்ததியை பார்க்கும் பொழுது இது தேவகுமாரர்கள். ஏன் தேவகுமாரர்கள் அப்படின்னா தேவனுக்காக வாழ்றவங்களா இருக்கலாம், பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து இந்த வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குறதோ அந்த பாதையில நடக்கிறவங்களாகவும் ஆண்டவரை ஆராதிச்சுக்கிட்டு எந்த ஒரு பாவத்திலையும் அவங்க விழாத பிள்ளைகளை தான் தேவகுமாரர்கள் அப்படின்றது வேதம் சொல்லுது. நம்ம என்ன நினைக்கிறோம், தேவகுமாரர்கள்னா தள்ளப்பட்ட தூதர்கள் மனுஷனுக்கு மேலே இறங்கி அவங்க தான் தேவகுமாரர்கள் அப்படின்ற கதையை தான் நம்ம கேட்டு வாழ்ந்துருக்கோம் தவிர, ஆனால் தேவகுமாரர்கள் வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதர்கள் நம்ம என்னன்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா தேவ மனிதர்கள், தேவனுக்கு பயந்தவங்க, தேவனுக்காய் வாழ்ந்தவங்க எல்லாம் தேவ மனிதர்கள்னு எப்படி சொல்கிறோமோ அது போலதான் தேவகுமாரர்கள் யார் அப்படின்னா பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவங்களை தான் தேவகுமாரர்கள். அது யாருடைய சந்ததியும் பார்க்கும்போது சேத்துலேருந்து இந்த சந்ததி ஆரம்பிது. இந்த சேத்து மூலியமா வந்தவங்க தான் நம்மளுடைய நோவாவுடைய அப்பாலாம் பார்க்கும் பொழுது லாமேக்கு, இவங்கெல்லாம் யாருடைய சந்ததி அப்படின்னா சேத்துடைய சந்ததி. அப்ப இப்படி ஒரு கூட்டம் தேவனை ஆராதிக்கிற ஒரு கூட்டமாய், தேவனுக்காய் வாழ்கிற ஒரு கூட்டமாய், தேவன் யார் என்று அறிந்து எப்படியெல்லாம் நாங்கள் ஆதாம் ஏவாளை ஆண்டவர் உருவாக்குனாரு, எப்படி பாவத்தில் விழுந்து இப்படி இவ்வளோ தூரம் ஆண்டவருக்கு எனக்கு வந்ததுன்னு சொல்லி அதெல்லாம் புரிஞ்சு ஆண்டவருக்காக வாழ்கிற ஒரு கூட்டம் தான் இந்த தேவகுமாரர்கள். அப்ப இந்த தேவகுமாரருடைய பார்வை எங்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனுஷகுமாரத்திகள் மேல போகுது. இந்த மாம்சத்தின்
மாம்சத்தின் பிள்ளைகள். இந்த மனுஷகுமாரத்திகள் அப்படின்னாலே அவங்களுடைய கேரக்டர் பார்க்கும்போது இவங்களுடைய கேரக்டர் வேற, அதுவே தேவகுமாரருடைய கேரக்டர் வேற. இந்த மனுஷகுமாரத்திகள் தேவனுக்கு பயந்தவர்களா இருப்பார்களா அப்படின்னு பார்க்கும்போது அது கேள்விக்குறிதான். அவங்க தேவனுக்கு பயப்படாதவர்களா இருந்திருப்பாங்க, கொலை செய்கிறவங்களா இருப்பாங்க, வேசித்தனம், விபச்சாரம், எல்லா பாவமுமே இருக்கிறவங்களா தான் இருந்திருப்பாங்க. ஏன் அப்படின்னா பாருங்க, அதுலயும் நீங்க பார்க்கும் பொழுது அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். யார் அப்படின்னா தேவகுமாரர்கள், மனுஷகுமாரத்திகளே. அப்ப இந்த மனுஷகுமாரத்திகள் ரொம்ப அழகுல சௌந்தரியம் உள்ளவர்கள் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அவங்க இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய கேரக்டர் எப்படியா இருந்திருக்கும்? அவங்களுடைய உடைகள் மாறி இருக்கலாம், நடைகள் மாறி இருக்கலாம், பேச்சு மாறி இருக்கலாம். இது எல்லாமே பாவத்துல விழ வைக்கிறதா தான் இருந்திருக்கும். தேவகுமாரர்களுக்கு ஏற்ற தேவகுமாரத்திகள் அங்க இருந்திருப்பார்களா அப்படின்னா இருந்திருப்பாங்க. ஆனா அவங்களுடைய பார்வை அவங்க பக்கம் போகல, தேவகுமாரத்திகள் பக்கம் போகல. ஏன்னா தேவகுமாரத்திகள் ரொம்ப அடக்கமுள்ளவர்களா இருந்திருப்பாங்க. அவங்க எந்நேரமும் ஜபிக்கிறவர்களாகவும் தேவனுக்கு பயந்து அவர்களையே ஆராதனை செஞ்சுட்டு தன்னை அடக்கமா பரிசுத்தமாய் காத்து கொள்ளுகிற ஒரு கூட்டமா தேவகுமாரத்திகள் இருந்திருக்கலாம். ஆனா இவங்களுடைய பார்வை அவங்க பக்கம் போகல, மாறாக மனுஷகுமாரத்திகள். இந்த மனுஷகுமாரத்திகள் பாவத்துல இழுக்கிறவங்களா இருந்தாங்க. இனி உங்களுக்கு சொல்ல போனா மனுஷகுமாரத்தினுடைய கேரக்டர் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா அவங்கள்ட்ட பரிசுத்தத்திற்கான அடையாளம் இருந்திருக்காது, அருவருப்பான காரியங்கள் இருந்திருக்கலாம், அடுத்தது அன்போ இல்லை இரக்கமோ இருந்திருக்காது, வேசித்தனம் அக்கிரமம் இருந்திருக்கும். ஏன்னா இவங்களுக்கு பிறந்தவர்கள் தான் ராட்சதர்களுடைய குணம் எப்படியோ அப்படிதான் இந்த மாம்சத்தின் பிள்ளைகளுடைய குணங்களும் இருந்திருக்கலாம். அவங்க அவங்களுடைய பேச்சுல கவர்றவங்களா இருந்திருப்பாங்க. அதிக பிரசங்கையான பேச்செல்லாம் இருக்கும் பாருங்க. பெண்கள்ல அதிகம் பேர் விரும்புறது என்னன்னா அவங்க லிமிட்டா பேசினா நல்லா இருக்கும், அவங்க ரொம்ப அடக்கமானவங்க, அவங்க அதிகமா பேச மாட்டாங்க, இப்படியெல்லாம் கேரக்டர் இருக்கும் பாருங்க. அதுக்கு ஆப்போசிட் தான் இந்த மனுஷகுமாரத்திகள். அவங்க பேச்சுல இழுக்கிறவங்களா இருக்கலாம், அல்லது பேச்சுல கவர்றவங்களா இருக்கலாம். அவங்களுடைய உடையில நடையில இச்சிக்கத்தக்கதான காரியங்கள் ஒருவேளை அந்த மனுஷகுமாரத்திகள்கிட்ட இருக்கலாம். அதனாலதான் இந்த தேவகுமாரர்கள் அந்த மனுஷகுமாரத்திகளை தங்களுக்கு என்று தெரிந்து கொண்டார்கள்னா இப்படிப்பட்ட பாவங்கள்லாம் அவங்களுக்கு புறப்பட்டிருக்கும். இந்த காலகட்டத்தில் நம்ம பார்க்குறோமே, எத்தனை பேரோட லைஃப் பாதிப்பாகுது. தேர்ட் பர்சன், ஒரு கணவன் மனைவி நல்ல ஒரு லைஃப்பை வாழ்ந்துட்டு இருப்பாங்க, சம்மந்தமே இல்லாத ஒரு பெண் அவங்களுடைய வாழ்க்கையில பூந்து நல்லா பேசி அன்பா பேசி அக்கறையா பேசி உடனே அந்த கணவன் அப்படியே அந்த பெண்ணுடைய பேச்சுலேயோ இல்லை அக்கறையிலையோ எதுலையாவது ஒன்று விழுந்து இப்படி அவங்களுடைய லைஃப் பாதிப்பாக்குறத நம்ம இந்த பூமியில நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த மனுஷகுமாரத்திகள் அப்படின்னாலே மாம்சத்தின்படி நடக்கிறவங்களை தான் மனுஷகுமாரத்திகள். தேவகுமாரர்கள் அப்படின்னா தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்கள். அதுவே இந்த காலகட்டத்தில் கூட நம்ம பார்க்கும் பொழுது நிறைய இடங்களை நம்ம பார்க்குறோம். தேவகுமாரர்களும் தேவகுமாரதிகளும் இசைந்து ஒரு நல்ல லைஃப் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த மனுஷகுமாரதிகள் மாம்சத்துக்கு ஒப்பானவங்க பாருங்க, இடையில பூந்து அவங்களுடைய தேவகுமாரர்களுடைய பார்வை யார் பக்கம் திரும்பும் அப்படின்னா மனுஷகுமாரதிகளுடைய பார்வை பக்கம் திரும்பி இவங்களுடைய அன்போ இல்லை அக்கறை, என்ன புதுசாக அன்பா இருக்கே, இது வித்தியாசமா இருக்கே இந்த அன்பு, எனக்கு இந்த அக்கறை, இவங்க இவ்வளோ அன்பா நேசிக்கிறாங்க, இவ்வளோ என் மேல அக்கறை எடுக்கிறாங்களேன்னு சொல்லி அவங்களுடைய பார்வை அவங்களுடைய இருதயம் யார் பக்கம் திரும்புது அப்படின்னா மனுஷகுமாரத்திகள் மேல திரும்புது. ஏன்னா இவங்களுக்கு தான் தேவகுமாரத்திகள் மேல பிரியம் இல்லாம போயிடுச்சு. அவங்க எந்நேரமும் ஜெபிக்கிறவங்களா இருப்பாங்க, அல்லது நீ இப்படி பண்ற, நீ இப்படி பண்ணாதுன்னு சொல்லி ஒருவேளை ஆலோசனை கொடுக்கறவங்களா இருக்கலாம். அதனால இவங்களுடைய பார்வைக்கு அந்த தேவகுமாரத்தின் மேல ஒரு பிரியம் இல்லாததுனால மனுஷகுமாரத்திகள் மேல அவங்க விழுந்தார். இந்த காலகட்டத்தில் நடக்கிற ஒரு காரியமா தான் இருக்கு. எத்தனையோ இடங்கள்ல இந்த மனுஷகுமாரத்திகள் தேவையில்லாம ஒரு குடும்பத்துல போய் தேவகுமாரர், அதாவது தேவனுக்கு பயந்து வாழ்கிற கணவன் மனைவி வாழ்க்கையில பிரிவு வர அளவுக்கு இந்த காரியங்கள் சம்பவங்கள் இன்னும் இந்த சமுதாயத்துல நடந்து கொண்டிருக்கு. இதேதான் அந்த காலத்திலயும் நடந்திருக்கு. அப்ப இந்த மனுஷகுமாரத்தினுடைய கேரக்டர் நமக்குள்ளார இருக்கா அப்படின்றத பார்க்கணும். நம்ம கிட்ட பாவங்கள் இருக்கா, பரிசுத்தத்துக்கான அடையாளம் நம்ம கிட்ட இல்லாம இருக்கா, நம்மளுடைய நடையிலையா இருக்கட்டும், உடையிலையா இருக்கட்டும், பேசுகிற வார்த்தையில பேச்சு எல்லாவற்றிலுமே ஒரு லிமிட், ஒரு எல்லை இருக்கணுமே தவிர அது எல்லை மீறினதா இருக்கக்கூடாது. எல்லை மீறுதுன்னா அது பாவத்துல தான் கொண்டு போய் முடியும். அப்ப இந்த மனுஷகுமாரத்துக்கு ஒப்பான கேரக்டர் நம்ம கிட்ட இருக்கா அப்படின்றதுல நாம் ஆராய்ந்து பார்க்கணும். இன்னும் சில இடங்கள்ல கணவன் மனைவி தேவனுக்கு பயந்து இருப்பாங்க, அவங்க தேவகுமாரத்தின்னு சொல்லலாம். ஆனா அவங்களுக்கு சில பிள்ளைகள் பிறப்பாங்க பாருங்க, அவங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்கும்னா இந்த மனுஷகுமாரத்திகளுக்கு ஒப்பான கேரக்டர் இருக்கலாம். அநேக இடங்கள் நம்ம பார்க்கிறோம், அவங்க நல்லா ஜெபிக்கிறவங்களா இருப்பாங்க, ஊழியம் பண்றவங்களா இருப்பாங்க, அம்மாவும் அப்பாவும். ஆனா பிள்ளைகள் எப்படி இருப்பாங்கன்னு
பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆப்போசிட்டான வழியை தேர்ந்தெடுத்து நடக்கிறவங்களா இருப்பாங்க. தேவனுக்கு உண்மை இல்லாதவங்களா இருப்பாங்க, பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்றவங்களா இருப்பாங்க. ஒரு உலகத்தானை போல தேவனுக்கு அருவருப்பான காரியங்களை செய்து கொண்டு இருக்கிற அநேக பிள்ளைகள் உண்டு. இப்படிப்பட்ட பிள்ளைங்களை தான் வேதம் சொல்லுகிறது மனுஷகுமாரத்திகள். தேவகுமாரர்களுக்கும் மனுஷகுமாரத்திகளுக்கும் வித்தியாசம் இருக்கு. நாம் தேவகுமாரர்களாகவும் தேவகுமாரத்திகளாகவும் வாழணுமோ தவிர இந்த மனுஷகுமாரத்திகளை போல நாம் வாழக்கூடாது. மனுஷகுமாரத்திகள் நிமித்தம் அங்க ஒரு பாவம், ஒரு அழிவு உண்டானது. நம்ம அந்த அதிகாரத்தை பார்க்கும் பொழுது தேவன் வந்து பார்க்கிறாரு, இந்த மனுஷர்களை நான் உருவாக்குனது எனக்கு ரொம்ப சஞ்சலமா இருக்கே, நான் இவங்களை அழிக்க போறேன்னு சொல்லி இப்படிப்பட்ட காரியங்கள் மனுஷகுமாரத்திகள் நிமித்தம் ஆண்டவர் பெரிய ஒரு அழிவு அங்க கொடுக்கிறாரு. ஏன்னா பாவத்துல உலகம் அந்த அந்த மனிதர்கள் பாவத்துல விழுகிறதுனால ஆண்டவர் அது பெரிய கோபத்தை ஆண்டவர் அங்க வெளிப்படுத்துறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில இந்த மனுஷகுமாரத்திகளுக்கு ஒப்பான காரியங்கள் செயல்கள் நம்ம கிட்ட புறப்படுதா? இந்த மனுஷகுமாரத்திகளை போல நாம் வாழக்கூடாது. நாம் தேவனை அறிந்தவர்களா இருக்கும் பொழுது தேவகுமாரர்களை போலவும் தேவகுமாரத்திகளை போலவும் ஒரு வாழ்க்கை வாழணுமோ தவிர இந்த மனுஷகுமாரத்தி வேதத்துல சொல்லப்படுகிற இந்த மனுஷகுமாரத்திக்கு ஒப்பான எந்த ஒரு காரியங்களும் நம்மளிடத்திலிருந்து புறப்படாதபடிக்கு தேவனுக்கு பயபக்தி உள்ள ஒரு வாழ்க்கை நாம் வாழ்ந்து நாம் இந்த சமுதாயத்துல ஒரு தேவனுடைய நாமத்தை உயர்த்துகிறவர்களாய் காணப்படுவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.